ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ். இது ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். என்னோடய மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சாதத்தையும் இதுலேயே சேர்த்து கலக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு ஆயில் தேவைப்படும். ஆயில் நல்லா சூடாகி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம இதில் கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரலும் ஆட் பண்ணிப்போம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கலக்காய் கொட்டையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா நான் ஒரு கைப்பிடி நிறைய கலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இதையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்காக ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலக்காக அந்த சவுண்ட் வர வரலும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோன்னா அது நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ இதில் நான் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா சால்ட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் மஞ்சத்தூள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வர மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு லெமனோட ஜூஸ். அந்த ஜூஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வரும்போது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் 2 பேர் அளவுக்கான சாதம் தான் போட போகிறேன். நல்லா சுட சுட சாதத்தை இதுலேயே போட்டு இப்போ நம்ம இது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது என்னோடய மெத்தடில் செஞ்சுருக்கேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.